வாங்கி அந்த போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க? மக்களின் நலன்கிறது அது. அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்றது தரகு கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும். அதை நான் நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம், போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம். பல ஆண்டுகளாக போராடி இருக்கேன், அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். நான் எடுத்து இந்த கருத்துக்களை சொல்கிறோம். யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறதில்ல. அவங்க முன்வைக்கிற ஒரே இது எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள். இதில் நுட்பமாக நீங்கள் விளங்கிற வேண்டியது, எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார். ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை? ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை, ஏல விடப்படுவதில்லை? ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை, வலை பறிக்கப்படுவதில்லை, கிழிச்சு வீசப்படுவதில்லை? ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை? அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை. அதை ஒத்துக்கிறீல்ல? சரி, இத்தனை பேர் இவ்வளவு சித்திரவதைப்படுறமே, ஏன் இந்த இந்திய ஒன்றிய அரசு இல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ளல? இந்துங்கிற ஒரே நாடுங்கிற, ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஒரே வரிங்கிற, ஒரே தேர்தலுங்கிற, ஒரே தேர்வுங்கிற, இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா? சரி, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு, அது எதுக்கு இருக்கு? 40 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு முன்னாடி 39. என்ன போய் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு? இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதுதான் மக்களின் நலன் இருக்குது. நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன், திரும்ப சொல்றேன், என்னை நீங்க ஒரு கேலி பொருளாவே பாக்குறீங்க. நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சரா உட்காரும் போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில கையெழுத்துட்டு பதவி விலகிறேன். தொட சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு தெரியும். இங்க இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி, போஸ்ட் மாஸ்டர் மாதிரி கடிதம், இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. அழைச்சி அடிக்கடி பேச முடியுது, பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் பிரதமர் இவரும் பேசுறாங்க, ஒரே விழாவில் கூடிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த மீனவர் பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா? அப்புறம் எதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதுன்னு கேட்க முடியாதா? 850 மீனவனுக்கு மேல இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டுதான். உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன், இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன். எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோட நிக்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்படுத்திருந்தானா? சிங்களன் சுட்டு கொன்னானா? வலையை பறிச்சானா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான்ன்றது எங்கள் தலைவன் தான். ஏன் அவனை பயங்கரவாதினா, தீவிரவாதினா, பிரிவினைவாதினை பழி சுமத்தி அழிச்சிட்டு சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற தூப்பு இல்லை. உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் போய் அங்கே நிக்குது, பாதுகாப்பா பணியை செய்யறேன்ட்டு. யார்கிட்ட இருந்து யாரை பாதுகாக்க நிக்குதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புறேன், பதில் இருக்கா? சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன? உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துருக்காங்க? எல்லை தாண்டி போறானா கச்சத்தீவு அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு எனக்குன்னா ஏன் கடல் தூரம் அதிகம்? நீ திருப்பிடணும், அதுக்கு துப்பு இருக்கா? இது உங்களுக்கு செய்தியா? அது ஒரு வலியும் வேதனையும் இல்லையா? நீண்ட காலமா ஆறாத காயம் இல்லையா? அது நாம செய்தியா பாக்குறோம். கைது செய்யப்பட்ட குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது, செத்தவன் குடும்பம். ஒரு படகு 30 லட்சம் 40 லட்சம் போடணும், சிலது 1 கோடி 1.25 கோடி. ஒருத்தன்ட்ட காசு இருக்கு, அது 4-5 பேர் சேர்ந்து போடணும், வங்கியில கடன் பெறணும். படகை பறிச்சு வச்சுட்டு அவன் ஏலம் விடுறான் என் படகை, நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற. அந்த நாட்டு ராணுவ வீரருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க, சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டுக் கொள்றதுக்கு. 1.25 கோடி 1.5 கோடி தண்டை விதிக்கிறான் ஒரு மீனவனுக்கு. இந்த இந்திய காசுக்கு 47 லட்சம் வருது, இல்ல 50 லட்சம் வருது. 50 லட்சம் இருந்தா நான் ஏன்டா கடல்ல போய் மீன் பிடிச்சு வயிறு வளர்க்க போறேன்? நான் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போறேன்? 50 லட்சம் இருந்தா ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த நாட்டுல? அதனாலதான் சொல்றேன், அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை. மீனவர்களின் வாக்கு தான் இந்த நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற நிலை வந்தா
யாராவது இப்படி விட்டுட்டு பேசாம இருப்பாங்களா? கடல் தாமரை மாநாடு போட்டுச்சு பாரதிய ஜனதா. கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசுதா? பேசினார்ல தேர்தல் வரும்போதா கச்சத்தீவு அவனால் கோமால இருந்தாங்களா? தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரியுங்க. மீட்டெடுக்க முடியாதா? ஒரு நீண்ட நாடு, ஒரு மாவட்டம், ஒரு மாநில அளவு கூட கிடையாது. இந்தியாவில் ஒரு மாநில அளவு கூட அந்த நாடு கிடையாது. அவன் ஒரு நாட்டு மக்களை கைது பண்றான், சூடுறான், மானம் கட்டு போய் நிக்கிறீங்க. இதே வட இந்திய மீனவனா இருந்தா விட்டுருவீங்க. கொடுமை. இது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அது 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 என் மக்கள் தான் முடிவிடுது. கேளுங்க கேளுங்க, என்ன கேளுங்க. இறந்துட்டாரு. அதுதான் நான் நீங்க கொரோனா நேரத்தில் தம்பி விவேகானந்தன் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க மனைவியோட திவ்யா நான் கூட அன்னைக்கு போராட்டத்தில் சொன்னேன். கொரோனாவில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் தொற்றி அவர் இறந்துட்டார். ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோட இறந்து போயிட்டார். அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க, வாழ்க்கை பாதுகாப்பு கொடுங்கன்னு. அதை இன்னும் அரசு செய்யலை. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்கள் சந்திக்கிறோம். இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த 25 லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய, சாதாரணமாக வெளியில் வேற இடத்துல நின்று அல்லது சாலை இதுலேயோ ஒரு கூட்ட நெரிசல்லையோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இதை கண்டிருக்க மாட்டாங்க. அது அந்த கார் பந்தய ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருன்னு பளிச்சுன்னு செய்தி அது ஒரு தப்பாயிருமோன்னு உடனே அதை அறிவிச்சாங்க. இது மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள், அவல மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிடுது. அது அது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லையில் நின்று செத்து திரும்புகிற இராணுவ வீரனுக்கு இருக்காது. இந்த நாட்டில் இல்லை, இருக்காது. வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன். நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க. 2 மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க. இளந்த சத்தம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சல. இவங்க அதில் எலி பேஸ்ட் கலக்கல. கலந்த வேற இடத்துல இருக்கான், அது ஒன்றா. ஆனால் இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சா அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்படி கள்ளச்சாராயம் வித்ததோ வச்சதோ முதல்வருக்கு தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொல்றது எப்படி ஏற்கிறீங்க? அதுக்கு சிபிசிஐடி, உளவுத்துறை, பிராஞ்சினி ஏகப்பட்டதை வச்சிருக்கீங்க. உள்ளூர் பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, அங்கே பல பேர் இருக்காங்க, உள்ளூர் காவல் நிலையம் இருக்குது. தெரியாதுன்னு எப்படி சொல்றதுக்கு ஒரு தெரியாதுன்னு? அது மாதிரிதான் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு தெரியாது. யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க, பேச்சாளர் வர்றாங்க, மேல இருந்து உத்தரவு வருது, ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்க பணியிட மாத்திருப்பீங்க. உண்மையா இல்லையா? அனுமதிச்சதுக்கு இப்ப மாத்திரீங்க, அனுமதிக்கலனாலும் அப்ப எங்க பேச்ச கேட்க மாட்டியான்னு தூக்கி போடுவீங்க. என்ன பண்ண? அதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசம் முதல்ல தொடங்கணும். அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும், சூழியல் பாசறைன்னு ஒன்று இருக்கும். அதை எதை பற்றியும் கவலைப்படாது. அது சொல்லும் 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், சூழியலுக்கு கேடு, காற்று நஞ்சாக்குதுன்னு. அணு உலை பாதுகாப்புன்னா அதே சொல்லும். ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும். அது மாதிரி தான் இது கொடுமை. இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்க இருக்குது? மாசு இல்லை, அமோனியா வாயு கசியுது இல்லை, அந்த இடத்துல குடியிருக்க சொல்லுங்க, வாங்க. அணு உலை பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க, அங்கேயே குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம், அங்கேயே இருங்க. நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க, உங்களை வேணான்னு சொல்லல, நான் நம்புறேன் பாதுகாப்பானது. சாவவன் யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா சகித்துக்கலாம். தலைவலியும் காய்ச்சலும்
தனக்கு வரும்போதுதான் தம்பி தெரியும். அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது. அது மாதிரிதான் இது. நாங்க போராடிட்டோம், போராடினோம், போராட்டத்தில் பங்கேற்றோம், மறுபடியும் போராடுவோம். இப்ப எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது. வந்து போராடுவேன், அதுக்கு போராடுவேன், பரந்தூருக்கு போராடுவேன், சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன், எல்லாத்துக்கும் போராடுவேன். நீங்க நாங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம் அது. அதனால நாங்கள் போராடுவோம், எங்களுக்கு வேற வழி கிடையாது.